தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் பதவிக்கு உங்களோட பெயர் தொடர்ந்து புறக்கணிக்கப்படுறதா நினைக்கிறீங்களா? புறக்கணிக்கப்படுகிறதுன்னு இல்லை. இவங்க டெல்லியில எங்களுக்கு ஒரு நாமினேஷன் கல்ச்சர் தான் இந்த பார்ட்டி. இந்த பார்ட்டியில் நாமினேட் பண்றாங்க. அவங்களுக்கு ஒரு சர்டன் ஸ்டைல் ஆஃப் லீடர் தான் தேவைப்படுகிறது. அந்த மாதிரி தான் அவங்க நியமனம் பண்றாங்க. என்னோட தந்தைக்கும் இந்த வாய்ப்பு வந்ததே கிடையாது. அவர் இவ்வளவு வருஷமா காங்கிரஸ்ல இருந்து 7 முறை பாராளுமன்ற உறுப்பினராக லோக்சபால இருந்து 2 முறை ராஜ்யசபால இருந்து அவருக்கே பல முறை அமைச்சராக இருந்து அவருக்கே அந்த வாய்ப்பை கொடுக்கல. நான் கொஞ்சம் அவுட் ஆஃப் த பாக்ஸ் கொஞ்சம் வெளிப்படையா பேசுறேன். அது எல்லாருக்குமே தெரியும். என் கருத்தை ஆழமா பதிவு பண்ணுவேன். அவங்களுக்கு அந்த மாதிரி இந்த சூழல் அவர்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் எல்லாருமே கொஞ்சம் கன்ஃபார்மிஸ்டா இருக்கிறவங்க தான் வரணும்னு விரும்புறாங்க போல இருக்கு. அதனால அவங்களுக்கு கொடுக்குறாங்க. என்ன இக்னோர் பண்றாங்கன்னு எப்படி சொல்ல முடியும்? எனக்கு தான் பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடுறதுக்கு வாய்ப்பு கொடுத்துக்கிட்டே தானே இருக்காங்க. அதனால எனக்கு இக்னோர் பண்ணல. ஆனா இன்னைக்கு பெரிய அம்பிஷன் கிடையாது காங்கிரஸ் பார்ட்டிக்கு. அந்த அம்பிஷன் இல்லாததுனால எல்லாம் ஒத்து போக வேணும், நமக்கு தனித்துவம் ரொம்ப பெருசா வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறதுனால அதுக்கு அந்த சூழலுக்கு தேவையானவர்களை அவர்கள் தலைவராக நியமிக்கிறாங்க. ஒன்றும் தேர்ந்தெடுக்கப்படுற பதவியெல்லாம் ஒன்றும் கிடையாது. ரைட் சார். திமுக கூட்டணியோட பலத்தை விட எதிர்கட்சிகளோட ஒற்றுமையின்மை தான் திமுகவுக்கு பலமா இருக்கு அப்படிங்கிற விமர்சனத்தை எப்படி பாக்குறீங்க? எல்லாமே ஃபேக்டர் தானே. ஒன்று இந்த பக்கம் இருக்கிற ஒற்றுமை. இந்த இந்தியா கூட்டணியிலிருந்து யாரும் வெளியே போகல. இன்ஃபேக்ட் புதிய கட்சிகள் தான் சேர்றாங்க. அப்புறம் ரெண்டாவது சீஃப் மினிஸ்டருடைய இமேஜ், இது எல்லாமே இதுக்கு ஒரு ஸ்ட்ரென்த். அப்புறம் செக்குலர் ஒரு ஃபேப்ரிக் இருக்கு இந்த அலையன்ஸ், அது ஒரு ஸ்ட்ரென்த். அந்த பக்கம் அவங்களுக்கு யூனிட்டி இல்லைன்றது அவங்களுடைய ப்ராப்ளம். அது டெஃபினட்டா அவங்களுக்கு யூனிட்டி இல்லைன்றது எங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் தான் இருக்கும். அதனால அதுக்கு ஒன்றும் நாங்கள் ஒன்றும் காரணம் கிடையாது. அவங்க யூனிட்டியா இல்லைன்றதுக்கு நாங்களா காரணம். அது ஒரு ஃபேக்டர். அந்த ஃபேக்டரை எடுத்துக்கணும் எலெக்ஷன் அனாலிசிஸ் பண்ணும்போது.